எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். இந்த கதையை ஃபுல்லாக பாருங்க. ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த அரசர் தம் நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி தருவதற்காக பல போட்டிகள் நடத்தி வந்தனர். அந்த அரசர் அது பழக்கமாவே வச்சிருந்தாரு. அப்படி ஒரு நாள் அந்த கிராமத்திலிருந்து 3 பேரு அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக முன் வந்தாங்க. இப்பொழுது அந்த 3 பேரு முன்னாடி ஒரு 3 கதவுகள் இருக்கு. அந்த 3 கதவுக்குள்ள ஒரு எம்டி ரூம் இருக்கு. இப்பொழுது அந்த அரசர் அந்த 3 பேரையும் பார்த்துட்டு, நானும் உங்க 3 பேருக்கும் 100 காயின்ஸ் தான் கொடுப்பேன். இதை யூஸ் பண்ணி இந்த எம்டியான ரூமை நீங்க நிரப்பி காட்டணும். அதுவும் 1 மணி நேரத்துல நிரப்பி காட்டணும்னு சொன்னாராம். இதுல முதல் போட்டியாளர் குப்பைகளை எல்லாம் சேமிச்சு அந்த ரூம்ல வச்சு நிரப்ப பார்த்தாரு. ஆனா 1 மணி நேரத்துக்குள்ள நிரப்ப முடியல. அடுத்தது 2ஆம் போட்டியாளரோ செங்கலை வச்சு நிரப்பலான்னு நிரப்ப பார்த்தாரு. ஆனா 1 மணி நேரத்திற்குள்ள செங்கலை வச்சு அந்த ரூம்ல நிரப்ப முடியல. அதுவே ஃபைனலா 3ஆவது போட்டியாளரோ அந்த எம்டி ரூம்ல கொஞ்சம் விளக்குகளை எரிய வைக்கிறாரு. அந்த கொஞ்சம் விளக்கே வீடு அப்படியே நிரம்பி பிரகாசமா தெரிஞ்சிச்சு. இவர்களுக்கு போட்டிக்கு 1 மணி நேரம் கொடுத்தோம். ஆனா இவருடைய சாமர்த்தியத்தால 10 நிமிஷத்துல சில விளக்குகள் தான் ஏத்துனாரு. அந்த ரூம் முழுவதும் அந்த வெளிச்சத்தினால நல்ல பிரகாசமா நிரம்பி இருந்துச்சு. இவருடைய சாமர்த்தியமான செயலை பார்த்துட்டு அந்த அரசர் நிறைய பொற்காசுகளை அவருக்கு கொடுத்தாங்க. மக்கள்களை அந்த அரசர் சொன்னது என்ன தெரியுமா? என்னதான் இந்த போட்டிக்காக இந்த 3 பேருக்கு ஒரே அளவு கோல்டு காயின் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் 2 பேருடைய யோசனை சரியில்லை. அதனால அவங்க 2 பேரும் தோத்துட்டாங்க. 3ஆவது போட்டியாளர் பாசிட்டிவா யோசனை பண்ணி தன்னுடைய சாமர்த்தியத்தை செயல்ல காட்டினதால இந்த போட்டியில ஜெயிச்சாரு. அவரு வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஜெயிப்பாரு. நம்ம வாழ்க்கையிலையும் இந்த கதையில வரது மாதிரி தாங்க. நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு நினச்சி கவலைப்படாம உங்கள் கையில் இருக்கிறத வச்சு சாமர்த்தியமாக செயல்படுங்க. உங்களுடைய லைஃப்பும் பிரகாசமாக மாறும். சரி மக்களே, இந்த குட்டி கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.